வணக்கம். என்னோடய பேர் தாயம்மாள். நான் ஹிந்தி டீச்சர். எம்ஏ ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எம்ஏ ஹிஸ்ட்ரி செகண்ட் கிரேட் டீச்சர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் என்கிட்ட வந்து குழந்தைங்க வந்து நிறைய குழந்தைங்க ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் சில்ட்ரன், நிறைய பசங்க நார்த் இந்தியா போகிறவங்க எல்லாருமே வந்து ஹிந்தி படிச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் கூட வீட்டில் பிள்ளைங்களை விட்டுட்டு கொஞ்சம் போராக இருக்கிற டைமில் கூட நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து குழந்தைங்களை ஈவினிங் கொண்டு வந்து விட்டாலும் மார்னிங் டே டைமில் என்கிட்ட வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணுறாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ஆஃப்லைனில் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் ஆன்லைன்லேயும் புதுசாக கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது முதல்ல வந்து எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ரீடிங் வந்து இம்பார்ட்டன்ட். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி தான். அதனால் அந்த ரீடிங்கை வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ப்ராப்பராக கொடுத்துட்றோம். அவங்க ரீட் பண்ணதுக்கப்புறம் மீனிங்ஸோட ஒவ்வொரு லெசனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்க படிக்கிறதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்கிட்ட வந்து நிறைய பசங்க வந்து படிக்கிறாங்க. எஸ்பெஷலி ஹிந்தி, ஸ்போக்கன், சபா எக்ஸாம், ஸ்கூல் லெவல் ஹிந்தி, ஸ்கூல் லெவலில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி வந்து நான் நிறைய எடுக்கிறேன். செகண்ட் லாங்குவேஜ் தான் எனக்கு மெயினாக வந்து நிறைய பசங்க வருவாங்க. சிபிஎஸ்சி பசங்களில் வந்து தேர்ட் லாங்குவேஜோட செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அது வந்து எல்லா கிளாஸ் லெவல்லையும் இருக்காங்க. ஹையர் கிளாஸில் 12th கூட இப்போ எழுதியிருக்கிறாங்க பசங்க. அதனால் நிறைய பசங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியா போகிற பசங்க வந்து நிறைய வந்து நொய்டாக்கு போய் இந்த போகிற பசங்க, அப்புறம் வந்து கோர்ட்டில் ட்ரைனிங்காக நிறைய பசங்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம். அந்த பசங்கள்லாம் கூட அந்த கோர்ட்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன வேர்ட்ஸ் தேவையோ அதை ஃபுல்லாக அங்கே போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முன்னாடியே எங்கிட்ட வந்து நிறைய ட்ரெயின் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டுட்டு தான் போகிறாங்க. நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு போய் அங்கே போய் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்திருக்கு. என்னை கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பிளைண்ட் பசங்க படிக்கிறாங்க. எஸ்பெஷலி பிளைண்ட் பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த பசங்களுக்கு வந்து நான் எல்லாமே வந்து நான் சொல்ல தான் அவங்க பயோகாட் பண்ணி பண்ணணும். அவங்க அப்படி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அந்த பசங்க எந்த டைமில் நான் வந்து என்ன கேட்டாலும் அந்த மீனிங்கை உடனே சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்போக்கன் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பேசுகிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நார்மலாக உள்ள சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்குறத அந்த மாதிரி பிளைண்ட் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து எனக்கு உண்மையிலே அது ஒரு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுது கொஞ்சம். ஆனால் அதை நான் வந்து திரும்ப அந்த பசங்களோடு சேர்ந்து நான் பண்ணும்போது எனக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்போ நிறைய பசங்க படிக்கிறாங்க. பிளைண்ட் பசங்களும் நிறைய அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப பேரண்ட்ஸ் சைட்லேயும் அவங்களுக்கும் நல்ல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட படிக்கிற எல்லா குழந்தைங்களும் சரி நல்ல பர்சன்டேஜ் மார்க்கோடு தான் வெளியில் வர்றாங்க எல்லா டைமுமே. ஸ்போக்கன், ரிட்டன் எக்ஸாம், சபா எக்ஸாம் எல்லா எக்ஸாமுமே நல்ல ரிசல்ட் இருக்குது. பேரண்ட்ஸ் சைட்லேயும் நல்லா அவங்களுக்கு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற போது அவங்க வந்து பசங்க ரீட் பண்ணதுக்கு எழுத்து லெட்டர் என்னன்னே தெரியாமல் தான் கொண்டு வந்து விடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நல்ல லெவல் இப்போ மார்க்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப பசங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ஆஃப்லைன் கிளாஸு யூஸ் பண்ணுற எவ்வளோ பசங்க இருந்தாங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் இந்த கிளாஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹிந்தி மேமை பற்றி சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஹிந்தி மேம் வந்து சாதாரண பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு பிள்ளைகளோட கெப்பாசிட்டி ஒரு தடவை சொல்லலாம், இல்லைன்னா 10 தடவை கூட சொல்லிக் கொடுத்தாலாம். மேம் வந்து இந்த தடவையில இருந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அதாவது சேலஞ்சான பசங்களுக்கு, கண்ணு தெரியாத மாணவிகளுக்கு மேம் வந்து இப்போ 2 பேர் வராங்க. அவங்களுக்கு வெற்றிகரமா மேம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்போக்கன் ஹிந்தி. அவங்களும் நல்லபடியா படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மேமுக்கு ரொம்ப தேங்க் பண்றேன்.